SBS தமிழ். வணக்கம் மரியம். வணக்கம் ரேணுகா. நவம்பர் 16 புதிய விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த விசாக்கள் ஏற்கனவே இருந்த விசாக்களுக்கு பதிலீடாக மாற்றம் செய்யப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அறிகிறோம். அந்த மாற்றங்கள் என்னென்ன எங்களுக்கு முதலில் அறிய தர முடியுமா? நவம்பர் 16 அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மாற்றம். ஆமாம் ரேணுகா, இந்த நவம்பர் 16 ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன் விசா சிஸ்டத்திலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதிலே புதிதாக 3 விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 3மே ஏற்கனவே இருந்த விசாக்களை சப்ஸ்டிடியூட் பண்ணித்தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதிலே ஒன்று ஸ்கில் ஒர்க் ரீஜனல் ப்ரொவிஷனல் சப் கிளாஸ் 491. இந்த விசா ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்த ஸ்கில் ரீஜனல் ப்ரொவிஷனல் 489 விசாக்கு சப்ஸ்டிடியூட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது இது டெம்பரரி. இதனுடைய பெர்மனன்ட் விசா தான் சப் கிளாஸ் 191 பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்கில் ரீஜனல் விசா. இவை இரண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஸ்கில் மைக்ரேஷன் ஸ்கீமுக்கு கீழ். அடுத்து இன்னொரு புது விசா ஸ்கில் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்டு சப் கிளாஸ் 494 விசா. இவை 3மே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விசாக்கள். இவை தவிர இந்த பாயிண்ட்ஸ் டெஸ்டிங் சிஸ்டத்திலும் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அப்போ நாங்கள் இன்றைய தினம் முக்கியமாக ஒரு விசா பற்றி பார்ப்போம். 491, அதாவது ரீஜனல் பகுதிகளில் வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான விசா. அதை பற்றி இப்போது பார்ப்போம். அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள். இந்த சப் கிளாஸ் 491 ஒரு டெம்பரரி விசா. 5 வருடங்களுக்குரிய விசாவாக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசா வருஷத்துக்கு 14,000 விசாக்கள் கொடுக்கப்பட உள்ளன. ஏற்கனவே இருந்த 489 விசாவை போன்று இதுவும் பாயிண்ட் டெஸ்டட் பேஸ்ட்லாம் குவாலிஃபையாக இருக்கின்றது. அடுத்தது இந்த விசாவுக்கு more than 500 ஆக்குபேஷன்ஸ் எலிஜிபிள் ஆகக்கூடியதாக உள்ளது. 500 வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 504 ஆக்குபேஷன்ஸ், எலிஜிபிள் ஆக்குபேஷன்ஸ். சரி, அப்படி என்றால் அதற்கான தகுதிகள் என்னென்ன என்று சொல்லுங்கள். ஆமாம், இதுவும் ஸ்கில் மைக்ரேஷன் ஸ்கீமுக்கு கீழே பொதுவாக ஒருவர் விண்ணப்பிப்பதென்றால் அவர் 45 வயதிற்கு குறைந்தவராக இருக்க வேண்டும். அது முதலாவது தகமை. ஸோ அண்டர் 45 இயர்ஸ் ஏஜ். அடுத்தது அவர் இதனை விண்ணப்பிப்பதற்கு ஒரு ஆக்குபேஷன், இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் 504 எலிஜிபிள் ஆக்குபேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆக்குபேஷனை அவர் நாமினேட் பண்ண வேணும் அந்த ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்டில் இருந்து. அப்படி நாமினேட் பண்ணினதற்கு பிறகு அந்த அந்த பாடியிலிருந்து அவர் ஒரு பாசிட்டிவ் ஸ்கில் அசஸ்மெண்ட் எடுக்க வேணும். இவருக்கு ஆஸ்திரேலியனோ ஓவர்சீஸ் குவாலிஃபிகேஷன், அதுக்கு ஏற்றா போன்ற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது என்று அவர்கள் அந்த பாடி அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்கில் அசஸ்மெண்ட் கொடுக்க வேண்டும். அடுத்தது முக்கியமானது தான் இந்த பாயிண்ட் டெஸ்ட். 65 கட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அந்த 65க்கு குறையாமல் அவர் பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாயிண்ட் டெஸ்ட் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் பேசும் பொழுது அதில் புதிதாக 2-3 விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதை ஒவ்வொன்றாக பார்க்க போனால் ஏற்கனவே இருந்தவை தான் ஏஜ். உங்களுக்கு தெரியும், வயது. ஒவ்வொரு வயதுக்கும் இடைப்பட்டதுக்கு ஏற்றாற் போன்று அதற்குரிய பாயிண்ட்ஸும் கூடும் குறையும். இரண்டாவது இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட். IELTS 6 இருந்தால் ஈச் பேண்ட் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. 7 இருந்தால் 10, 8 இருந்தால் 20 என்று சொல்லி போகும். IELTSக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு மற்ற இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸிலும் நீங்கள் கொடுக்கலாம். அதே போன்று ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஓவர்சீஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அதற்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓவர்சீஸாகவும் இருக்கலாம், குறைந்தது பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்க வேண்டும். அப்படி ஆஸ்திரேலியன் எஜுகேஷன் என்று சொன்னால் ஆஸ்திரேலியன் ஸ்டடி ரிக்குவயர்மெண்ட் கட்டாயமாக பூர்த்தி செஞ்சு இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது குறைந்தது மினிமம் 2 இயர் ஆஸ்திரேலியன் ஸ்டடீஸ் நீங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அண்ட் தென் ஸ்பெஷலிஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்று ஒன்றை இப்பொழுது புதிதாக இந்த பாயிண்ட் டெஸ்ட்டுக்கு கீழ் அறிமுகம் செய்துள்ளார்கள். அதாவது ஸ்டெம் என்று கூறுவார்கள். ஸ்டெம் என்று கூறும் பொழுது அது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ், இந்த துறைகள் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கும் உங்களுக்கு மேலதிகமான பாயிண்ட்ஸ்கள் தரப்படும். அண்ட் தென் க்ரெடென்ஷியல் கம்யூனிட்டி லாங்குவேஜ். இப்போ நீங்கள் தமிழில் இல்லாட்டி வேறு இன்னும் ஏதாவது அதுக்குள்ளே குவாலிஃபையாக இருக்கும் ஒரு லாங்குவேஜில் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து புலமைத்துவம் சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்துருந்தீங்கன்னால் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்.
அண்ட் தென் ரீஜனல் ஆஸ்திரேலியன் ஸ்டடீஸ் ஒன்றும் இருக்கின்றது. ரீஜனல் ஆஸ்திரேலியாவிலே நீங்கள் படித்திருந்தால் அதற்கு பாயிண்ட்ஸ் உண்டு. தென் பார்ட்னர் ஸ்கில்ஸ், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் ஒரு சேஞ்ச் உண்டு. என்று சொன்னால் முதல் பழைய சிஸ்டத்தின் கீழ் உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு ஸ்கில் பார்ட்னர் என்று சொன்னால் அவருடைய ஸ்கில்லையும் நீங்கள் அசஸ்மெண்ட் எடுத்து அடுத்தது இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினால் 5 பாயிண்ட்ஸ் தான் தருவாங்க. ஆனால் இப்போது வந்து அதனை மாற்றி உங்களுடைய பார்ட்னர் ஸ்கில்டு குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு ஆக்குபேஷனை நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்டு குவாலிஃபிகேஷனையும் இருந்து இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே போன்று ஒரு ஆஸ்திரேலியன் அல்லது ஆஸ்திரேலியன் சிட்டிசன் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஒருவர் உங்களுக்கு வைஃப் பார்ட்னராக இருந்தால் ஸ்பவுஸாக அதற்கும் 10 பாயிண்ட்ஸ். மற்றும்படி ஒரு பார்ட்னர் இந்த ஸ்கில் குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் வெறுமனே இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியவராக இருந்தால் அவருக்கும் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தருவாங்க. அப்படி இல்லாமல் இது ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் சிங்கிள் உங்களுக்கு பார்ட்னர் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அதனை கேலியாக சொல்வார்கள், நீங்கள் இருந்தால் பார்ட்னர் ஸ்கில்டு பார்ட்னர் இருக்க வேண்டும், அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி சிங்கிளாக இருங்க, அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். ஸோ இப்படியான புதிய பாயிண்ட்ஸ்கள் மற்றது ப்ரொஃபஷனல் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் செஞ்சால் அதுக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி எல்லா பாயிண்ட் சிஸ்டத்தையும் நீங்கள் போட்டு குறைஞ்சது 65 பாயிண்ட்ஸ் இருக்க வேண்டும். அதில் இது வந்து இப்போ சரியான டிமாண்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபஷன் ஃபார் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் யூ ஹாவ் டு கோ அப் டு அட்லீஸ்ட் 85, 90 அப்படி இருந்தால்தான் உங்களை விசாவுக்கு அப்ளை பண்ண இன்வைட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. ஆஸ்திரேலியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ரீஜனல் விசா தொடர்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். நம்மோடு உரையாடுபவர் சட்டத்தரணி மற்றும் குடிவரவு முகவர் மரியம் அவர்கள். தகுதிகள் பற்றி சொன்னீர்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ளவர்கள், இலங்கை, இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் அல்லது இங்கு இருப்பவர்கள் விண்ணப்பிப்பதென்றால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், இந்த விசாவுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி அது எல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி 65 பாயிண்ட்ஸுக்கு குறையாமல் பாயிண்ட்ஸும் இருந்து வயது எல்லாமே அமைந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் எடுத்ததுக்கு பிறகு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து EOI சப்மிட் பண்ண வேண்டும். எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. ஸ்கில் செலக்டில் போயிட்டு யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் தட் EOI வந்து சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு தென் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் அ ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப். இப்போ இந்த விசா வந்து மெயினாக யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்டேட் ஆர் டெரிட்டரி ஸ்பான்சர்ஷிப் ஆர் எல்ஸ் அ ஃபேமிலி, ஒரு எலிஜிபிள் ஃபேமிலி வந்து உங்களை ஸ்பான்சர்ஷிப் பண்ண வேணும். இல்லாட்டி ஸ்டேட் இல்லாட்டி டெரிட்டரி வந்து நாமினேட் பண்ண வேண்டும். இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேமிலி வந்து ஒரு டெசிக்னேட்டட் ரீஜனல் ஏரியாவில் தான் இருக்க வேண்டும். அப்போ தான் தே கேன் ஸ்பான்சர் யூ. அப்போ அதுவும் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், இப்போ ஃபேமிலி ஒன்று ஸ்பான்சர் பண்ணுதுன்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷன்லேயே யூ ஹாவ் டு மென்ஷன் தட். அப்படி இல்லாமல் ஸ்டேட் நாமினேஷன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் யூ ஹாவ் டு அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் ஸ்டேட். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஆஸ்திரேலியாவில் தே ஹாவ் தியர் ஓன் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதுகளையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும். பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோ டெரிட்டரியோ நாமினேஷன் தாரத்துக்கு முன் வந்ததுக்கு பிறகு யூ வில் பி இன்வைட்டட் பை த கவர்மெண்ட் டு அப்ளை ஃபார் த விசா அப்ளிகேஷன். அதுக்கு பிறகு தான் நீங்கள் விசா அப்ளிகேஷன் போட வேணும். இப்போ நீங்கள் சொல்கிற விண்ணப்பிக்க சொல்கிறது வந்து எதற்குள்ளால் விண்ணப்பிக்க வேண்டும்? டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் ஆன்லைனில் நார்மலி யூ கேன் ஆன் ஷோ அண்ட் ஆஃப் ஷோ. ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்கிறவங்களும் போடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே இருக்கிறவங்களும் போடலாம். பட் திஸ் இஸ் அ 3-stage ப்ராசஸ். First one is EOI submit பண்ணுறது. அது எல்லாம் everything is fine and then you go for the second stage, state nomination. State nominationலேயும் உங்களோட nomination successful என்று சொன்னால் third process தான் visa application. So all these you do it online. நீங்கள் சொன்னீர்கள் குடிவரவு திணைக்களத்தின் இணையதளத்தூடாக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி இல்லையா? ஆமாம். சரி, அந்த நடைமுறையை பற்றி கொஞ்சம் கூட சொல்லுங்கள். எப்படி விண்ணப்பிப்பது, எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம்? ஆமாம், இப்போ ஒன்ஸ் யூ அப்ளை நீங்கள் EOI எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்விடேஷன் வரும். வந்ததுலேருந்து 60 days, within 60 days you have to submit your visa application. ஸோ அதனால் நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த EOI சப்மிட் பண்ணும் பொழுதே அதற்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் யூ ஹேவ் டு பி ரெடி வித் ஆல் தட். ஏன்னா உங்களுக்கு 60 days சில நேரம் டைம் இல்லாமல் போகும். 60 days முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த EOI
டிஸ்குவாலிஃபை ஆகின மாதிரி தான், பிகாஸ் அகெயின் யூ ஹேவ் டு புட் அ ஃப்ரெஷ் அப்ளிகேஷன். ஸோ அதனால் யோர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட IELTS, உங்களோட அசஸ்மெண்ட் எல்லாமே ரெடியாக இருக்க வேணும். வித்தின் 60 days நீங்கள் விசா அப்ளை பண்ணலாம். November 16th இட் ஹாஸ் கம் இன் டு எஃபெக்ட். இதற்கு எவ்வளவு செலவாகும்? இது மெயின் அப்ளிகண்ட் வந்து $4,045 விசா அப்ளிகேஷன் சார்ஜஸ், அண்ட் பார்ட்னர் ஃபார் த சப்சிக்வெண்ட் என்ட்ரண்ட் என்று சொல்லுவோம், அவங்களுக்கு $2,025 விசா சார்ஜஸ் அலோன். மற்றும்படி there are other extra costs. இது only the visa application. இப்போ நீங்கள் சொன்னது போன்று எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதற்கு அரசாங்கம் பதில் அனுப்புகின்றது. சரி, நாங்கள் உங்களை நாங்கள் வரவழைத்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி நீங்கள் சொன்னது போன்று 60 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி அந்த விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கும் காலப்பகுதியில் வேறு ஏதாவது கோரிக்கைகள் விடுக்கப்படுமா? நீங்கள் வேறு ஏதாவது சமர்ப்பிக்க வேண்டியிருக்குமா? ஆமாம் ரேணுகா, இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகினதுக்கு பிறகு தான் கவர்மெண்ட் உங்களை இன்வைட் பண்ணும் விசா அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் விசா அப்ளிகேஷன் போட்டதன் பின்பு டிபார்ட்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு கேரக்டர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு கோ அண்ட் கெட் அ police clearance certificate, ஆன் ஷோ ஆஃப் ஷோ எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை கட்டாயமாக கேரக்டர் ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும். அதனை அவங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தென் மீட் தி ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சர்ட்னி இந்த ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட்ஸில் எடுக்க வேணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டால் உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு தட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போய்ட்டு அதனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அண்ட் தென் விசா அப்ளை பண்ணி இருக்கக்குள்ள யூ ஹாவ் டு சைன் ஆஸ்திரேலியன் வேல்யூ ஸ்டேட்மெண்ட். ஆஸ்திரேலிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருப்போம், ஆஸ்திரேலியான பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லி, அதே போன்று நோ டெப்ட்ஸ் டு தி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதமான கடனும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு விசா ரிஃப்யூஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்படி ஒரு விசாவை நீங்கள் அப்ளை பண்ண முதல் உங்களோட ப்ரீவியஸ் விசா ஒன்று எக்காரணத்தாலையும் அது கேன்சல் பண்ணிப்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ கேன்சல் பண்ணிப்பட்டோ ரிஃப்யூஸ் பண்ணிப்பட்டிருந்தாலோ தென் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் விசா. அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ எல்லாம் விண்ணப்பித்து ஒருவருக்கு விசா கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த கட்டம் என்ன? ஆமாம், இப்போ இந்த விசா கிடைத்ததன் பின்பு இது ஒரு 5 year டெம்பரரி விசா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெசிக்னேட்டட் ரீஜனல் ஏரியாவில் தான் நீங்கள் போய்ட்டு வாழ வேண்டும். 5 yearsன்னு சொன்னதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 3 years நீங்கள் அங்கே வாழ்ந்ததுக்கு பிறகு யூ கேன் அப்ளை ஃபார் அ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் 191. ஸோ அந்த 3 years வாழக்குள்ளே நீங்கள் அங்கே தான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஸ்டடீஸ், ஒர்க் எல்லாமே அங்கே செஞ்சுருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்பில் வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தது மினிமம் ஒரு annual income threshold ஒன்று இருக்குது. அதையும் யூ ஹேவ் டு ஷோ தெம் வென் யூ அப்ளை ஃபார் த பெர்மனன்ட் விசா. பட் யூ கேன், இப்போ நீங்கள் ஒரு டெசிக்னேட்டட் ஏரியாவுக்கு வந்தேன்னு சொன்னால் அங்கே தான் வாழணும்னு இல்லை. யூ கேன் மூவ் அரவுண்ட் எனி ரீஜனல் ஏரியாஸ். இப்போ அட்லீட்டில் ஒரு ரீஜனல் ஏரியாவில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அதை விட்டு நியூ சவுத் வேல்ஸில் போயிட்டு இன்னொரு ரீஜனல் ஏரியாவில் யூ கேன் மூவ் அரவுண்ட் ஸ்டேட்ஸ். பட் யூ கான் கோ டு மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெட்ரோபாலிட்டன் என்று சொல்லும் பொழுது இந்த ரீஜனல் ஏரியாஸுக்குள்ளே வராத ஸ்டேட்ஸ் வந்து சிட்டிஸ், மெல்பர்ன், பிரிஸ்பன், சிட்னி, இதெல்லாம் அந்த டெசிக்னேட்டட் ஏரியாஸுக்குள்ளே வராது, ரீஜனல் ஏரியாஸுக்குள்ளே. அது தவிர மற்ற எல்லா ஏரியாஸுமே வில் கம் அண்டர் த ரீஜனல் ஏரியாஸ். அதோடு இப்போ புதுதாக வந்த மாற்றங்கள் தான் பெர்த் அண்ட் கோல்ட் கோஸ்ட், இரண்டுமே இந்த ரீஜனல் ஏரியாஸுக்குள்ளே சேர்க்கப்பட்டு இருக்கிறது ஒரு நல்ல விடயம். நிறைய பேர் நினைக்கிறார்கள் இந்த விசாவில் வருபவர்கள் வேலை ஒன்று எடுத்துக்கொண்டு தான் இங்கு வர வேண்டும் என்று. அப்படி இல்லை இல்லையா? இங்கு வந்து வேலை தேட முடியும், அப்படித்தானே? ஆமாம் ரேணுகா, வேலை எடுத்துக்கொண்டு தான் வர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. அப்படி ஒன்று இல்லை. விசா கிடைத்தவுடனே நீங்கள் வரலாம் வேலை இல்லாமல். ஆனால் சில ஸ்டேட்ஸ்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு விக்டோரியா, இந்த விக்டோரியா ஸ்டேட்டை எடுத்துக்கொண்டால் இந்த குறிப்பிட்ட விசாவுக்கு நீங்கள் விக்டோரியாவோட ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் எடுக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக ஜாப் ஆஃபர் இருக்க வேண்டும். அது வந்து இப்போ ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட் இல்லை. அது ஒவ்வொரு ஸ்டேட் டு ஸ்டேட் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். டஸ்மேனியா, டார்வின், அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் விக்டோரியாவோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ஜாப் ஆஃபரோட தான் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே காட்ட வேண்டும். அதை காட்டினா தான் யூ கேன் கெட் விக்டோரியாஸ் ஸ்பான்சர்ஷிப். அப்படி இல்லாமல் நீங்கள் டஸ்மேனியா போல் ஒரு ஸ்டேட்டுக்கு பண்ணினீங்கன்னு சொன்னால் யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஷோ தெம் ஐ கேன் கெட் அ ஜாப்.
அதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி காட்டி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கலாம். எடுத்து வந்ததுக்கு பிறகு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ஜாப். சரி, இப்போ நாங்கள் முதல் பார்த்தது போன்று ஒருவருக்கு இந்த விசா கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொண்டால் அது ரத்து செய்யப்படுவதற்கு அல்லது மீள பெறப்படுவதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா? ஆமாம். இந்த விசா கிடைத்ததன் பின்பு ஒருவருடைய அந்த விசாக்குரியவர் அவருடைய நடத்தைகள், கிரிமினல் ரெக்கார்டில் அவருடைய பெயர் போனாலோ அல்லது ஆஸ்திரேலியாவின் செக்யூரிட்டிக்கு ஒரு அச்சுறுத்தலான நிலைமையில் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவருடைய விசா ரத்து செய்யப்படலாம். அது தவிர உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் விசாஸ் தான் இந்த 457 அடுத்தது 482 என்கிற அந்த எம்ப்ளாயர்ஸ் ஸ்பான்சர் பண்ணி வரக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசாஸ். அதுக்கு கீழ் அந்த நாமினேட் பண்ணுறவரின் நான் கம்ப்ளையன்ஸ் அந்த விசா ஹோல்டரில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும். அதே போன்று இப்பொழுது இந்த விசாவிலும் அப்படித்தான். அவர் ஒரு உதாரணத்துக்கு ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப்பில் வந்திருந்தாருன்னு சொன்னால் அவரை ஸ்பான்சர் பண்ணுற அந்த ஃபேமிலி மெம்பருடைய நான் கம்ப்ளையன்ஸ் வில் ஹாவ் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். அதனால் அந்த ஸ்பான்சர் பண்ணுறவர்களுடைய நடத்தையும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த விசா ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. சரி, இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விசா ஊடாக ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வேறு விசாக்களில் வந்து இருப்பவர்களும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக எங்களுக்கு வருகின்ற கேள்விகள் எப்படி என்று பார்த்தால், நான் டிப்ளோமா என்னிடம் இருக்கின்றது, நான் கட்டட தொழில் செய்கின்றேன், சமையல் அப்படி தொழிலில் இருக்கின்ற நான் எல்லாம் எப்படி வருவது ஆஸ்திரேலியாவுக்கு, இந்த விசாவுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று கேட்கிறார்கள். அதற்கு என்ன சொல்வீர்கள்? ஆமாம், இப்பொழுது இந்த சமையல் துறை, இப்போ உதாரணத்துக்கு செஃப் எல்லாம் எடுத்துக்கொண்டால் இப்படி பலவிதமான ஆக்கியூபேஷன்ஸ் இந்த ஆக்கியூபேஷன் லிஸ்ட்லேயே உள்ளன. ஆனால் இங்கே இருக்கும் பிரச்சனை இஷ்யூ என்னவென்று சொன்னால், இவர்கள் இப்படியான ஒரு விசாவுக்கு வருவதற்கு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை கட்டாயமாக அதனை அதுக்குரிய அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்குள்ளே வருபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த குறைஞ்சது இவங்க இப்போ இங்கே இருக்கிற அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் ஹியர். இப்போ என்னதான் எல்லாரும் அங்கேருந்து இந்த விசாவில் வரலாம்ன்ற ஒரு நிலைமை காணப்பட்டாலும் கூட அவர்களுக்கு புரிய வேண்டும் என்னவென்றால், அவங்க இங்கே இருக்கிற இப்போ ஒரு ஆஃப் ஷோலேருந்து ஒரு அக்கௌண்டன்ட் வர வேண்டும் என்று சொன்னால், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்கௌண்டன்ட்ஸ் பாடிக்கு ஹி ஹேஸ் டு அப்ளை ஃபார் அ ஸ்கில் அசஸ்மெண்ட். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஐடி ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டி ACSக்கு அப்ளை பண்ணி அவங்க தான் தே வில் வேல்யூ இவரோட குவாலிஃபிகேஷன், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்டுக்குள்ளதாண்டு. அதே போன்று அவர்களுடைய இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்குது. அதையும் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேணும். பண்ணினதுக்கு பிறகு தே வில் கிவ் அ பாசிட்டிவ் அசஸ்மெண்ட். அதை வச்சு தான் யூ ஸ்டார்ட் த ஹோல் ப்ரோசஸ். அப்படி பார்க்கும் பொழுது இந்த செஃப், ஈவன் மேசனரிஸ், இந்த கார்பென்ட்ரிஸ் எல்லாமே ஆக்கியூபேஷன் லிஸ்ட்டில் வந்தாலும் அந்த தகமைகளை இவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்கங்கிறதுல தான் இருக்குது. இங்கே எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அங்கே இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட் எடுக்க இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி அவங்களுக்குரிய பாடியிலே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்கில் அசஸ்மெண்ட் எடுக்க இல்லாமல் போகிற டைமில் தென் தே won't be eligible for that visa. இப்போ நாங்கள் பேசுகின்ற போது எனக்கு இன்னும் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. இப்போ நீங்கள் சொல்கின்ற ஆங்கில புலமை, இந்த 65 புள்ளிகள் எடுக்க வேண்டும், அசஸ்மெண்ட் செய்ய வேண்டும், இதெல்லாமே ஸ்கில் மைக்ரேஷன் அதற்குள்ளாக வர விரும்புபவர்களும் இதையே தான் செய்ய வேண்டும் இல்லையா? இப்போது இப்படி ரீஜனல் விசா என்று சொல்லி அறிமுகப்படுத்திவிட்டு அதற்கும் இதே போன்ற நிபந்தனைகளை விதித்தால் 2 விசாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஸ்கில் மைக்ரேஷனில் வருவதற்கும் இதனூடாக வருவதற்கும் இடையில் அப்படி பெரிய வித்தியாசங்கள் என்ன இருக்கின்றன? இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்கில் அதை பற்றி கேட்கின்றீர்கள். இண்டிபெண்டன்ட் ஸ்கில் அது தனியே அவர்களுக்கு எந்த விதமான ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப், ஸ்டேட் டெரிட்டரி நாமினேஷன் தேவையில்லை. ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் காட்டி அவங்க இங்கே வந்தாங்கன்னா அந்த விசா இஸ் டிஃப்ரெண்ட். சப் கிளாஸ் 180, 190 அப்படியான விசாக்களில் அவங்க அப்ளை பண்ணி வந்தால் தே கேன் லிவ் எனிவேர். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், மெல்பர்ன் எல்லா இடத்துலையும் தே கேன் லிவ். அதுவும் ஸ்கில் மைக்ரேஷனுக்குள்ள தான் வருது. பட் தட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் விசா. ஆனால் இந்த விசா ஸ்டேட் டெரிட்டரி ஆர் ஃபேமிலி ஸ்பான்சர்ட் ஆர் நாமினேட்டட். அப்படி வரும் பொழுது இங்கே என்ன இதில் சாதகம் என்று சொன்னால், இதுக்கு இந்த மெயின் திங் இந்த அப்ளிகன்ஸ் குறைஞ்ச மார்க்ஸ், இப்போ வில் சே 65 பாயிண்ட்ஸ் இருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு இங்கே சொல்லுவோம் 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியான டைமில் வென் யூ கோ ஃபார் திஸ் கேட்டகரி விசா, ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்னு வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் நாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ that state will give you extra 15 points. So automatically your point system will go up to 65. So அதுதான் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்.
மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சாலும் நீங்கள் அந்த ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்புக்கு போகக்குள்ள ரீஜனல் யூ கெட் 15 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஆனால் நீங்கள் 65 பாயிண்ட்ஸ் யூ ஆல்ரெடி ஹேவ், but still you are going for this regional visa, then you are going up to nearly 80 points. Then உங்களோட application வந்து it comes up on the scale and you will be invited quickly. அப்படியான பல சாதகங்கள் இதிலே உள்ளன. ஸோ அதனால தான் மற்றது இன்னொரு பிரச்சனை இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பன் இந்த சிட்டிஸ் எல்லாம் இட்ஸ் கன்ஜஸ்டட், ஓவர் பாப்புலேட்டட். அதை குறைக்கிறதுக்காக ரீஜனல் ஏரியாஸுக்கு மைக்ரன்ஸ் அனுப்ப வேணும். அதுக்கு கீழ்தான் இந்த டாமான்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க, டெசிக்னேட்டட் ஏரியா மைக்ரேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை. அதற்கு கீழே இந்த ரீஜனல் ஏரியாஸுக்கு பின்தங்கிய ஊர்களுக்கு வார மைக்ரன்ஸ் அனுப்பி அங்கே அவங்கள வைக்க வேண்டியது தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் புதிய ஒரு நோக்கம். அதனால தான் இப்படியான இந்த ஸ்கில் சிஸ்டத்துக்கு கீழே நிறைய பாயிண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுது வார மைக்ரன்ஸ் போயிட்டு ரீஜனல் ஏரியாவில் அட்லீஸ்ட் ஒரு 3 years அவுட் ஆஃப் த 5 years இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சிட்டிஸுக்கு போங்கங்கிறது தான் அதோட மெயின் நோக்கம். சரி, நிறைவாக ஒரு கேள்வி எப்படி என்றால், எங்களிடம் எல்லோரும் கேட்கிறார்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்று சொல்லி. அதற்கு சரியான பதில் சொல்லக்கூடியவர் நீங்கள் தான். ஒருவர் தானாகவே விண்ணப்பத்தை தாக்கல் செய்வது இலகுவா அல்லது குடிவரவு முகவரோடாக செய்வது இலகுவா என்றும் அதை எப்படி செய்யலாம் என்றும் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள். ஆமாம், இதனை ஒருவர் தானாகவே கூட விண்ணப்பிக்கலாம். பட் இது வந்து அந்த ப்ரோசஸ் வந்து ஒரு கம்ப்ளெக்ஸான ப்ரோசஸ். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் உங்களோட பாயிண்ட்ஸ் டெஸ்ட் அனலைஸ் பண்ணி உங்களோட ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்து அதை எப்படி கூட்டலாம் என்று சொல்கிற வழிவகைகள் எல்லாம் இந்த முகவர்கள்னால் சொல்லி கொஞ்சம் தே வில் அட்வைஸ். உங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட வேணும். அதுக்கு முதல் நீங்கள் அசஸ்மெண்ட், உங்களோட நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கிற ஆக்கியூபேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அசஸ்மெண்ட் எடுக்க வேணும். இப்போ அதுவும் ஒரு கம்ப்ளெக்ஸான ப்ரோசஸ். அப்பார்ட் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ப்ரோசஸ், உங்களோட அந்த ப்ரொஃபஷனுக்குரிய பாடியில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு அந்த அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு யூ நீட் டு சப்ளை லோட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இங்கிலீஷ் ரெக்குவயர்மெண்ட் என்று சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதுவும் அந்த கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்க வேணும் எல்லாம், இல்லாட்டி தே வில் instantly reject. ஸோ அதெல்லாம் இந்த மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ், லாயர்ஸ் தே வில் நோ பெட்டர். ஸோ அதாலேயும் நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக போனால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல். அசஸ்மெண்ட் பாசிட்டிவாக எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இஓஐக்கு போட வேணும். அதுவும் ஒரு லாங் ப்ராசஸ். அண்ட் தென் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் அ ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப். அது இன்னொரு ஸ்டேஜ். அதில் இப்படி நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ்ங்கிறதால இஃப் யூ கேன், எஸ் ஆஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் அப்ளை. அப்படி இல்லாட்டி ஒரு மைக்ரேஷன் ஏஜென்ட் மூலமாக போனால் அது சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேலை பழுவை கொஞ்சம் குறைக்கும். பட் ஒன்லி திங், என்னதான் மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸோ லாயர்ஸோ இதை செஞ்சாலும் ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ண முதல்லே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கீப் ஹேண்டி. அப்போ தான் யூ வில் ஹாவ் அந்த வித்தின் டைம் ஃப்ரேம் யூ கேன் அப்ளை. நீங்களாகவே அப்ளை பண்ண வேணும்னு சொன்னால் யூ கேன் கோ டு தி வெப்சைட் homeaffairs.gov.au. அதுதான் இப்போது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய தற்போதைய வெப்சைட். அதற்கு போய் நீங்களாகவே யூ கேன் அப்ளை. யூ கேன் சி ஆல் த டீட்டெயில்ஸ் அதியா, ஸ்கில் செலக்ட், இமி அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி யூ ஹேவ் டு டூ தேட். மிக்க நன்றி மரியம். ஆஸ்திரேலியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ரீஜனல் விசா தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.